திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேராம் இறைவனை எல்லிற்கங்கு பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துலும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். அம்மையப்பர் தமிழ் பன்னிசை பள்ளியின் அன்பு அடியவர்கள் அனைவருக்கும் என் பணிவான திருவடி வணக்கங்கள். நம் குருநாதரின் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி அவர்தம் திருவருளும் குருவருளும் துணையாக மாணிக்க வாசகர் அருளி செய்த அரிய திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள திருப்பதிகங்களின் பொருள் விளக்கத்தை இறையருளை வேண்டி இப்பொழுது தொடங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இன்றைய பதிகம் எண் 44 என்ன பதிகம். அதாவது இந்த பதிகத்தினுடைய மைய கருத்து, இறைவனை உணர வேண்டுமென்றால் முதலில் எண்ணம் தூய்மை அடைய வேண்டும். அதாவது நான் எனது என்ற அகங்காரம் கரைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அவ்வாறு அத்தகைய அகங்காரம் கரையும்போது நம்முடைய பிறவி பிணி அருந்து ஒழியா பேரானந்தத்தை அனுபவிக்க இந்த பதிகம் உறுதுணையாக இருக்கும் என்பது பதிகத்தின் மைய கருத்து. அதாவது உண்மையான இறைப்பற்று சிவன் அருளால் மட்டுமே உருவாகும் என்பதை அவர் உணர்த்துகிறார். அதைத்தான் எண்ணம் சிவபெருமானின் திருவடிகளில் நிலை பெற்றால் அந்த எண்ணமே சிவானுபவத்திற்கு வழிவகுக்கும் என்பது உறுதி. அதாவது உலகப் பற்றுகளை நாம் படிப்படியாக நீக்கும்போது அவனுடைய அருளாலே சிவானுபவத்தை அடையலாம் என்பது இந்த பதிகத்தில் மிக தெளிவாக உணர்த்துகிறது. இந்த பதிகத்தின் இலக்கிய சிறப்பு ஆசிரிய விருத்தம். இதில் உணர்ச்சியையும் பக்தியையும் தத்துவத்தையும் ஓசை நயத்துடன் விரிவாக வெளிப்படுத்தும் தமிழ் யாப்பு வடிவமாக இந்த ஆசிரிய விருத்தம் இருக்கிறது. திருவருளே ஆதாரம், திருவருளே உபாயம், திருவருளே பலன். உலக எண்ணத்திலிருந்து சிவ எண்ணத்திற்கு மடைமாற்றம் செய்யும் இந்த உயர்ந்த பதிகமே எண்ண பதிகமாக நமக்கு இது கிடைத்த பெரும் பாக்கியமாக நாம் அறியலாம். திருச்சிற்றம்பலம். முதல் பாடல். பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செம்கமல மலர்போல் ஆருரு ஆய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உரு ஆய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே என்று கூறுகிறார். அதாவது பாருரு அப்படின்னா நில உலகத்திற்கு ஒத்த உடம்பு. இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த பிறப்பினை அதான் சொல்கிறாரு. இந்த பிறப்பினை பாருரு ஆய பிறப்பற, இந்த பிறவி அற வேண்டும் அப்படின்னா பிறவி அறுக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? நம்ம இறைவன் மீது பக்தி வைக்காமல் இருக்கிறோம் இல்லையா? அந்த தடையை நீக்கி உன் மீது பக்தி வைக்கிறதுக்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் 2வது வரியில் சொல்கிறாரு. பத்திமையும் பெற வேண்டும். உன் மீது நான் அது பற்றுக பற்றற்றான் பற்றினை சொல்கிறான். திருக்குறளில் சொல்கிறாங்க இல்லையா? பற்றற்க பற்று விடற்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம இறைவன் மீது பற்று வைக்கிறப்போ உலகப்பற்று இயல்பாகவே நீங்கும் இல்லையா? அந்த நிலையை தான் இங்கே வேண்டாரு. என்னுடைய நில உலகத்தில் இருக்கின்ற இந்த பிறப்பினை நீக்க நான் உன் மீது நான் அன்பு செலுத்த பக்தி செலுத்த எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். சீருருவாய சிவபெருமானே, அந்த சிறப்பே வடிவமாக உடைய சிவபெருமானே, செங்கமல மலர் போல் உன்னுடைய சிவந்த தாமரை மலர் போல் ஆர் உரு
இந்த பொருந்திய வடிவமுடைய என் அமுதே விட்டாத அமுதமே உன் அடியவர் தொகை உன்னுடைய அடியார் கூட்டத்தின் நடுவே என்னை சேர்ப்பாயா அப்படின்னு சொல்கிறார். அதாவது வந்து முன்ன சொல்லலைங்களா, குரு லிங்க சங்கம வழிபாடு. நம்மளுடைய வினைகளை நம்ம வந்து நீக்கணுன்னாக்கா இந்த குரு வந்து நம்முடைய குருநாதர் வந்து நம்மளுடைய சஞ்சித வினைகள் எல்லாத்தையும் நம்மளை வந்து போக்கிடுவார். அது அப்புறம் வந்து நம்ம இந்த அடியார் கூட்டத்தோடு இருக்கிறப்போ இந்த பிரார்த்த வினையை வந்து நமக்கு வந்து நல்லபடியாக கழிக்கிறப்போ என்ன ஆகுனாக்கா இந்த புதிய வினைகள் வந்து நமக்கு வராமல் நமக்கு தடுக்கிறது வந்து அதுதான் சிறப்பு. அதனால தான் இவர் சொல்கிறாரு, உன்னுடைய அடியார் கூட்டத்தில் இருக்குமாறு எனக்கு வந்து நீ அருள் புரிவாய் சிவபெருமானே அப்படின்னு தான் சொல்கிறாரு. சிறப்பே வடிவாவுடைய சிவபெருமானே, உன்னுடைய அடியார் கூட்டத்தில் இருக்க எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஓர் உருவாய ஒரு பொருந்திய ஒப்பற்ற வடிவமுடைய சிவபெருமானே, நின் திருவருள் காட்டி உன்னுடைய திருவருளை காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே, எனக்கும் என்று முக்தி பெற அருள் புரிவாயாக. இந்த உலகப்பற்றிலிருந்து நீங்கி உன்மீது பற்று வைக்க, உன்மீது அன்பு வைக்க எனக்கு நீ அருள் புரிவாய. நம்ம அன்பு வச்சோம்னா அடுத்ததாக கண்டிப்பாக அருள் கிடைக்கும்ன்றது வந்து இதில் நம்ம வந்து உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த மடை மாற்றம் செய்கிறதுக்கு வேண்டிய பதிகமாக இந்த பாடலை நம்ம பார்க்குறோம். இந்த உலகப்பற்றிலிருந்து நீங்குவதற்கு பத்திமை வேண்டும், அவனுடைய அன்பு வைக்க வேண்டும். அன்பு வைப்பதற்கு எனக்கு நீ அருள் புரிவாய் என்று முதல் பாடலில் மிக தெளிவாக அருளியிருக்கிறார். இரண்டாவது பாடல், உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன் நாயேன் இன்னது என்று அறியேன். சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்கழல் அடிக்காட்டி பிரியேன் என்று அருளியே அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து உரியேன் அல்லேன் அப்படின்னா, அதாவது சொல்கிறாரு, உரியேன் அல்லன்னா நான் உனக்கு அடிமை செய்ய தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அடிமை செய்ய தகுதி இல்லை, ஆனால் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன். ஆனால் உன்னை வந்து நம்ம சிக்கனை பிடித்தேன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் வந்து தரியேன்னா ஒரு கணமும் இங்கே தங்கியிருக்க மாட்டேன். ஆனால் உனக்கு வந்து உனக்கு அடிமை செய்ய தகுதி இல்லை, ஆனால் உன்னை பிரிந்து என்னால் நான் ஒரு கணமும் இங்கே இருக்க மாட்டேன் அப்படி தான் சொல்கிறாரு. உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன். நாயேன், அதாவது நிறைய இடத்துல அவர் வந்து நாயேன் சொல்கிறாருங்களா, அதாவது வந்து அது வந்து ரெண்டு வகை பார்க்கலாம். ஒன்று வந்து எஜமான போல் நான் வந்து ஒருபோதும் மறக்காமல் நன்றியோடு நான் இருப்பேன் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே வந்து அந்த நாய் வந்து அந்த கீழ்த்தரமான வேலையை செய்யுது இல்லையா, அந்த நிலையிலையும் நம்ம இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு வகையாக எடுத்துக்கிட்டாலும் அது வந்து இதில் வந்து அத்தகைய நாயனாக இருக்கின்ற நான் இன்னது என்று அறியேன், அதாவது வந்து உன்னை வந்து அடைவதற்கு என்ன வழின்னு தெரியாமல் இருக்க, என்னது என்று அறியேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு என்ன காரணம்னு தெரியல, ஆனால் சங்கரா சொல்கிற சங்கரா, அதாவது சங்கரா என்றால் நன்மை செய்யக்கூடியவன், மங்களம் செய்யணும் இல்லையா. சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன், உன்னுடைய பெருங்கருணையினால் இரக்கத்தால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்கழல் காட்டி, அதை குருந்த மரத்தடியில் திருப்பெருந்துறையில் வந்து சிவபெருமன் ஆண்டு கொண்டார் இல்லையா, அந்த நிகழ்வை சொல்கிறாரு. சங்கரா கருணையினால் ஒப்பற்றவனுடைய பெருங்கருணையினால் பெரியோன் ஒருவன், பெரிய ஒப்பற்றவன் ஆகிய நீ கண்டுகொள் என்று உன் பெய்கழல் காட்டி, உன்னுடைய பெய்கழல் அப்படின்னா வீரக்கழல், வீரக்கழல் அணிந்த திருவடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. கழல் அப்படின்னா வந்து வீரர்கள் கால் அணிகிற வந்து ஒரு வகையான வீர ஆபரணம். பெய்யினா அப்படின்னா பெய்யினா பொழிதல் அப்படின்னு சொல்கிறீங்களா, அணிதல் அப்படின்னு தான் வந்து பெய் அப்படின்றது. அதை பெய்கழல்னால் வந்து அந்த வீரக்கழல் அணிந்த திருவடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து அந்த அவருடைய வீரட்ட தலங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கு இல்லையா, ஒவ்வொரு செயலிலும் வந்து சிவபெருமான் வந்து மிக தெளிவாக அது வந்து அவருடைய இந்த வீரச்செயலை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது உதாரணமாக பார்க்கணும்னா திருவதிகை வீரட்டானத்தில் வந்து திரிபுர சம்மாரம் முப்புரங்களை எரித்தாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது நம்ம
உயிரோடு நம்மளுடைய ஆன்மாவோடு நம்ம கலந்து அதை எப்படி பார்க்கணும்னாக்கா, அந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆணவம் கண்மம் மாயை அந்த மும்மதங்களை அழிக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்றது தான் வந்து அந்த வீரட்டானத்தை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வந்து திருக்கோவிலூர் வீரட்டானத்தில் வந்து அந்தகாசூரன் அப்படின்றது வந்து அவனுக்கு வந்து கண்ணு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த நிலையை நம்ம பார்க்குறப்போ அது என்ன வெல்றாரு அப்படின்னாக்கா, நமக்கு அறியாமையே இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை வெல்வதற்கு அருள் புரிகிறார் இல்லையா, அந்த நிலையை தான் நம்ம வந்து திருக்கோவலூரில் அந்தகாசுரனை வதைத்த வீர செயலை நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக பார்க்குறப்போ திருக்கடையில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காலால் உதைச்சார் இல்லையா. அந்த நிலையை வந்து நம்மளுடைய உயிரோட நம்ம ஆன்மாவோட சம்பந்தமாக என்ன பார்க்குறோன்னா வந்து, இறைவனை வந்து சரணடைந்தவர்கள் வந்து அந்த மரணம் வந்து வெல்லாது, அது மரணம் வந்து வெல்லாது, மறுபிறவி இல்லை, நம்ம சிவபனை போய் சேர்ந்து விடுவோம் அப்படின்றது தான் வந்து அந்த கால சம்ஹாரம். அந்த நிலையை தான் வந்து திருக்கடையூரில் நம்ம பார்க்குறோம். நான்காவது பார்க்கணும்னா திருக்கண்டியூர் வீரட்டானம், அதாவது பிரம்மனுடைய அந்த தலையை கிளியது வந்து நம்ம ஆன்மாவுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த அகந்தை இருக்கு இல்லையா, நான் எனது அந்த நிலையை வந்து ஒழிக்கிறது வந்து அந்த அந்த வீரச்செயலை தான் நம்ம வந்து திருக்கண்டியூரில் பார்க்குறோம், அந்த அகந்தையை ஒழித்த நிலையை வந்து. ஐந்தாவது பார்க்குறப்ப வந்து திருவழுவூர் வீரட்டானம், அதாவது கஜமகாசூரனை வதம் செய்து யானை தோலை முறிச்சதனம். இது வந்து நம்ம ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வந்து மிருக இயல்பு இருக்கும் இல்லையா, அந்த மனம் வந்து மிருகமான அந்த நிலையை வந்து அந்த கொடிய ஆணவத்தை வந்து மிருக இயல்புகளை வந்து படிப்படியாக நீக்கி பக்குவப்படுத்தி இறைவனை சார்ந்திருக்கிறதுக்கு வந்து அந்த அருளுகிற நிலை தான் வந்து அந்த வீர செயலை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே வந்து ஆன்மாவுக்கு நமக்கு வந்து அடியார்களை நமக்கு வந்து சிவபெருமான் செய்கிற அந்த வீர செயலாக தான் நம்ம பார்க்கணும். அடுத்து திருப்பரியருள் வீரட்டானம், அதில் வந்து தட்சன் யாகத்தை வந்து அழித்தது. நம்ம அதை எப்படி பார்க்கணும்னா, அதாவது பக்தியற்ற சடங்கு வந்து பயனற்றது அப்படின்றத வந்து நமக்கு ஏன்னா அப்பர் பெருமான் கூட சொல்லுவார்ல, கங்கை ஆடிலின் காவிரி ஆடிலின் எங்கும் சிவபெருமான் வந்து இருக்கிறான்னு நீ வந்து அதை நீ தெரிஞ்சிக்காமல் நீ எங்கே என்ன பண்ணாலும் வந்து நீ வந்து அதனால் எந்த பலனுமே இல்லை அப்படின்றது தான். அதுதான் வந்து இந்த தட்சனுடைய யாகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, உண்மையான பக்தியற்ற சடங்கு வந்து இந்த பயனும் இல்லை அப்படின்றது வந்து நம்ம திருப்பரியருள்ள தக்ஷன் யாகத்தை அழித்தது வந்து நம்ம பார்க்குறோம். ஏழாவது வந்து திருக்குறுக்கை வீரட்டானம், அதை மன்மதனை எரித்தது இல்லையா. நம்மளுடைய ஆன்மாக்களுடைய இந்த புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த புலன்களை வந்து வெல்றதுக்கான அந்த ஞான நிலையை சிவபெருமான் நமக்கு அருள்கிறார். அந்த நிலையை தான் வந்து இதில் வந்து நம்ம பார்க்குறோம். இறுதியாக வந்து திருவிற்குடி வீரட்டானம், ஜலந்தராசுரனை வதைச்சதெல்லாம், அதாவது வந்து அதர்மத்தின் மீது நம்மளுடைய அதர்மத்தை வென்று தர்மத்தின் வழியாக, அதாவது நம்ம உலகப்பற்றி நீங்கி சிவப்பற்றி நம்ம நீங்கிறோம் இல்லையா, அந்த எண்ணம் வந்து மடம் மாறுதில்லை, அந்த எண்ணெய் பதிகின்ற நிலை, அந்த நிலையில் வந்து நமக்கு வந்து சிவபெருமன் அருள்றாரு அப்படி தான் இந்த இதில் வந்து நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய அகங்காரம், அறியாமை, ஆசை, பாசம் ஆகியவற்றை வந்து இறையருளால் வெல்வதற்காக இந்த வீரட்டலங்களை வந்து நம்ம இந்த வீர செயலுக்கு நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து இங்கே வந்து வீரக்கழல் அதெல்லாம் பண்ண இல்லையா, பெய்கழல் அப்படின்றது வந்து சிவபெருமானுடைய வீரக்கழல்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அத்தகைய சிவபெருமானே உன்னுடைய பெருங்கருணையினால் உன்னுடைய வீரக்கழல்களை எனக்கு காட்டி பிரியேன் என்று நீ வந்து எனக்கு பிரிய மாட்டேன் என்று நீ அருளிய அருளும் எனக்கு வந்து நீ வந்து உன்னுடைய திருவருளால் நீ வந்து உன்னை விட்டு பிரியேன் என்று சொன்னாய், அது பொய்யோ சிவபெருமானே என்று அவர் சொல்கிறார். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து சிவபெருமான் மீது வந்து உண்மையான அன்பு இருந்தால் நமக்கு வந்து எந்த நிலையிலும் நாம் அதை கடந்து செல்லலாம் என்று மிக மிக அருமையாக இரண்டாவது பாடலில் நமக்கு அருளி இருக்கிறாரு. மூன்றாவது பாடல், என்பே உருக நின் அருள் அளித்து உன் இணைமலர் அடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளி என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாய் என் உயிர்நாதா நின் அருள் நானாமே அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, என்பே உருக என்னுடைய எலும்பெல்லாம் வந்து உருக நின் அருள் அளித்து நீ வந்து அந்த குருந்த மரத்தில் வந்து எனக்கு அருள் புரிஞ்சப்போ வந்து என்னுடைய எலும்புலாம் உருகி நின்றது, உன்னுடைய இணைமலர் காட்டி உன்னுடைய
அவனுடைய திருவடிகளை காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முன்னமே நீ என்னை ஆண்டு கொண்ட முனிவனே முனிவனே என்றால் என்னுடைய ஆசிரியனே, குருவே, முனிவர் முழு முதலே. முனிவர் முழு முதல்னா முற்றும் துறந்த முனிவர்களுக்கு அவர்கள் பற்றக்கூடிய அவர்களுடைய முழு முதற் கடவுளாகிய சிவபெருமானே. இந்த முனிவர்களுக்கெல்லாம் பற்றக்கூடியவன். ஏன்னா அவங்களுக்கு பற்று கிடையாது, ஆனால் அவர்களுடைய பற்று எல்லாமே சிவபெருமான் மேலே இருக்கும். அதுதான் முழுமுதற் கடவுள், முனிவர்களுக்கு கடவுளாகிய சிவபெருமானே, முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானே, இன்பே அருளி எனக்கு பேரின்பத்தை அருளி என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எஜமானே. அதாவது என்னுடைய இந்த உலகப்பற்று உணர்வு நீங்குகின்ற எங்கள் பெரியோனே. அதாவது சொல்கிறாரு, நமக்கு சிவபெருமான் எத்தகையவன், இன்பத்தை அருளி உருகச் செய்து உயிர்களாகிய நமக்கெல்லாம் பசு உணர்வு நீங்கி நான் என்ற உயிர் பசுவினுடைய தன்மைகளை நீங்கி சிவமாம் தன்மை எய்தக்குன்ற உண்ணுகின்ற என்றால் அதை நிலைபெருக்க செய்கின்ற அந்த உணர்வு ஏற்பட செய்கின்ற எம்பெருமானே, எனது உயிர் தலைவனே, நண்பே. இதில் பாருங்கள், நண்பனாக நம்ம சுந்தரர் சொல்கிறார் இல்லையா, நண்பர்ன்றது அந்த சகமார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலையில் இங்கே நண்பனே அப்படின்றது இது சொல்ல, இது ஒரு யூனிக்காக நம்ம பார்க்கலாம். நண்பனே, அருளாய் என் உயிர் நாதா நின் அருள் நானாமே. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் இவ்வளோ நாயிலோட கேவலமாக இருக்கேன், இவனுக்கெல்லாம் அருளணுமா அப்படின்னு நீ கூச்சப்பட வேணாம். என்னுடைய சிறுமையை கண்டு நானாம நீ எனக்கு அருள் புரிவாய் சிவபெருமானே என்று மிக அழகாக இந்த 3வது பாடல் நமக்கு அருளியிருக்கிறார். 4வது பாடல், 10 இளன் ஏனும் பணிந்திலன் ஏனும் உன் உயர்ந்த பைம்கழல் காண பித்து இளன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பறுப்பாய் எம்பெருமானே, முத்து அணையானே மணி அணையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனிப்பிரிந்து ஆற்றேனே சொல்கிறார். அதாவது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பாட்டில் நம்மளுடைய பிறப்பை அறுக்கணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. இது பாருங்கள், முதல்ல பற்று இளன் ஏனும் 10 அப்படின்றது அதனுடைய இது பற்று பற்று உன் மீது பற்று இல்லை. ஆனால் நம்ம நம்மளுடைய பிறப்பை அறுக்கணும்னா சிவபெருமானுடைய பற்று வைக்கணும் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. 2வது பணிந்திலன் ஏனும், அதாவது சிவபெருமானை நம்ம வணங்கணும் அப்படின்றது சொல்கிறார். அடுத்தது, உன் உயர்ந்த பைம்கழல் காண பித்து இலேன் ஏனும், அதாவது இறைவன் மீது அளவற்ற காதல் காரணமாக இந்த உலக வாழ்க்கையை மறந்து பரவச நிலையில் இருக்காங்க. அதாவது நம்ம பெற்ற தேவாரம், திருவாசகம் எல்லாமே அவங்க சிவபெருமானை அந்த பரவச நிலையில் நம்ம உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா நம்ம சிவபெருமானை நம்ம வணங்குறப்போ முதல்ல நமக்கு உலகப்பட்டில் எனக்கு இது வேணும் அது வேணும், நம்ம பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், அந்த நல்ல குழந்தை பிறக்கணும், நல்லபடியாக பிறக்கணுன்றது வேண்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எதுவுமே வேண்டான்ற ஒரு பரவச நிலையில் இருப்போம். நமக்கு ஒரு பேரான நமக்கு தெரியாமலே கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம எதுவுமே வேண்டாமல் இருப்போம். அந்த நிலை தான் இதில் இந்த சிவபெருமான் சொல்லியிருக்காரு. இந்த பித்து இளன் ஒரு பரவச நிலையில் நான் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா நம்ம அந்த பரவச நிலையில் படிப்படியாக நம்ம இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அடுத்தது பிதற்றிலன் ஏனும், நான் சிவசிவ சிவசிவ ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சிவாய நம என்ற அந்த நிலையை நான் அடையாமல் இருக்கேன். பிதற்றிலன் ஏனும், அத்தகைய தன்மையில் இல்லைன்னு சிவபெருமானே எம்பெருமானே, என்னுடைய முத்து அணையானே முத்து போன்றவனே, மணி அணையானே மாணிக்கத்தை போன்ற சிவபெருமானே, நீ என்னுடைய பிறப்பை அறுப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்ம பிறப்பு அறுக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம சிவபெருமான் மீது பற்று வைக்கணும், சிவபெருமானை பணியணும், வணங்கணும். அடுத்தது சிவபெருமானை நாம்
பித்து வைக்கணும். நம்ம வந்து அவனுடைய வந்து அவன் மீது வந்து பரவச நிலை, சிவபெருமானே உன்னுடைய திருவடியை காணும் நாள் என்னாலும் அந்த தூக்கிய திருவடியை காணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பிறவி கிடைச்சிதுன்னா அந்த பிறவியும் வேண்டுமேன்னு அப்பர் பெருமான் சொல்லுவார் இல்லையா. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் அதில் வந்து சொல்லுவார், மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்து. அந்த நிலையை வந்து சொல்கிறது தான் வந்து பரவச நிலை. சிவபெருமானே உன் மீது பரவச நிலையில் இருக்குது அருள் புரிவாயாக. அந்த நிலையை தான் வந்து நம்ம வந்து மிக அழகாக வந்து நமக்கு வந்து சொல்கிறார். அதாவது மாணிக்கவாசகர் வந்து அந்த நிலையில் இருக்கார், பரவச நிலையில் இருக்கார். ஆனால் நமக்காக இது வந்து அருளியிருக்காரு. நம்ம சிவனடியார்கள் நாம் வந்து இந்த நிலையில் நம்ம வந்து இறைவன் மீது பற்று வைக்கணும், வணங்கணும், பரவச நிலையில் இருக்க வந்து அவனுடைய அருளை பெற வேண்டும், பிதற்ற வேண்டும். அவர் வந்து அத்தகைய நிலையில் இருந்து நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து பிறவி வந்து அருகும் அப்படின்றது வந்து மிக அழகாக வந்து நமக்கு வந்து அருளியிருக்கிறார். முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே சொல்கிறார். எவ்வளவு ஆனாலும் நான் உன்னை பற்றி தொடர்ந்து இனிமேல் பிரிந்திருக்க விரும்புகிறேன். உன்னை பிரிந்திருக்க நான் வந்து என்னால் இருக்க முடியலை. இறைவனே என்னை நீ ஆட்கொள்வாயாக. அதாவது உன்னை பிரிந்து இருக்க மாட்டேன், என்னை வந்து நீ வந்து ஆட்கொள்வாய் என்று மிக அழகாக சொல்ல. இதில் வந்து நம்ம 4வது பாடல் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சிவபெருமானிடம் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து மிக அழகாக 4வது பாட்டில் சொல்லியிருக்காரு. அடுத்தது 5வது பாடல். காணும் அது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் களி கூற பேணும் அது ஒழிந்தேன் பிதற்றும் அது ஒழிந்தேன் பின்னை எம்பெருமானே தானுவே அழிந்தேன் நின் நினைந்து உருகும் தன்மையன் புன்மைகளால் காணும் அது ஒழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நாணுவனே சொல்கிறாரு. உன்னுடைய திருவடியை பிரிந்து இருந்ததால் என்னென்னலாம் ஆச்சா, அந்த சிவபெருமான் வந்து ஆட்கொண்டு விட்டுட்டு போயிட்டார் இல்லையா. அதனால் என்னென்னலாம் அவருக்கு நடந்தது அப்படின்றத வந்து சொல்கிறார். அதாவது அதெல்லாம் நமக்கு தான். நம்ம இது எல்லாமே அவர் வந்து உன்னை வந்து உன்னை காண முடியலை, காணுமது ஒழிந்தேன்னா உன்னை பார்க்க முடியலை. அது கண்டு களிப்பு கூறேன்னா உன்னுடைய திருப்பாதத்தை வந்து நான் கண்டு களிப்பு கூறேன். உன்னுடைய கண்கள் வந்து உன்னுடைய திருப்பாதத்தை பார்த்து ஆனந்த நிலையில் அந்த குழாவுகின்ற நிலையில் வந்து நான் வந்து அதை ஒளிந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேணும் அது உன்னுடைய வாயால் துதிப்பதையும் பேணுமதும் ஒழிந்தேன். உன்னால் வந்து திருவாயால் உன்னுடைய துதியையும் நான் மறந்து விட்டேன். பிதற்றும் உன்னை பார்த்தேன் இல்லையா, அதுதான் பிதற்றுவதும் சிவசிவா சிவசிவா என்று பிதற்றுவதும் ஒழிந்தேன். பின்பு எம்பெருமானே தானுவே அழிந்தேன். அதாவது உன்னை எண்ணி உருகுகின்ற இயல்பு என்னுடைய அற்பத்தன்மையால் தோன்றுதல் நம்ம என்னுடைய அந்த ஞாயிற்கடையாய் கிடந்தேன்னு சொல்கிறேன். அந்த நிலையினால் அந்த உலகப்பற்றினால் வந்து உன்னை எண்ணி உருகும் இயல்பும் என்னிடத்தில் இருந்து விலகிவிட்டது அப்படின்னு தான் சொல்ல. தானுமதும் ஒழிந்தேன் நின் நினைந்து உருகும் தன்மை, உன்னை வந்து நினைந்து உருகிற தன்மையை வந்து நான் ஒழிந்தேன். என் புண்மைகளால் என்னுடைய அற்பத்தனத்தால் நான் ஒழிந்தேன். காணுமது ஒழிந்தேன். உன்னுடைய நான் வந்து அதனால் கெட்டு பொழிந்து போனேன். உன்னை காண முடியாமல் நான் ஒழிந்தேன். இனி நீ வரினும் காணவும் நாணுவனே. அதாவது வா என்று அது வந்து உன்னை வா என்று அழைத்தார், போக முடியல இல்லையா. அதனால தான் அவர் சொல்கிறார் வந்து அதனால் நீ இனிமேல் என் முன் வந்தாலும் பார்ப்பதற்கு கூச்சமாக இருப்பேன். அதாவது உன்னை நான் பார்க்கணுன்னா கூட நான் எப்படி உன்னை வந்து பார்க்க போகிறேன் அப்படின்றது வந்து ஒரு நாணமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதான் சொல்கிறாரு. அதனால் இனிமேல் நீ என் முன் வந்தாலும் பார்ப்பதற்கு நாணுவனே அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுதான் வந்து அந்த ஆற்றாமை நிலை இருக்கு இல்லையா. சிவபெருமானை வந்து திருவடி தீக்கை கொடுத்து அப்புறம் வந்து மற்ற அடியார்களெல்லாம் ஆட்கொண்டார். மாணிக்கவாசகர் அருள் இல்லையா. அந்த நிலையில் வந்து எழுதின அந்த உயர்ந்த பாடலை தான் நம்ம பார்க்குறாரு. இதுதான் நம்ம வந்து நம்ம அடியார்கள் எல்லாருமே வந்து நமக்கும் இந்த நிலை வரும் இல்லைங்களா. நம்ம வந்து சிவபெருமானை வந்து பிதற்றும் நிலை இல்லை, பேணும் நிலை அப்படி போற்றி நான் சொன்னீங்களா. அதுமாதிரி நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் காலையில் எழுந்திருப்ப கூட ஒரு நிமிடம் கூட ஆகாது. ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி
மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இவ்வளோ சொன்னாவே போதும். இதுதான் இதில் வந்து சொல்கிறாரு, சிவபெருமானி உன்னை நான் பேணுமதும் ஒழிந்தேன்னா நம்ம வந்து இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றது தான் வந்து இந்த நம்ம உலகப்பற்று நீங்கி இறைவனை சேர்வதற்கு இதெல்லாம் வந்து வழியாக நமக்கு இருக்கும் அப்படின்றது வந்து மிக அழகாக 5வது பாடலில் வந்து அருளியிருக்கிறாரு. அடுத்தது, பால் திரு நீற்றியம் பரமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமை அடியார்க்கு அருள் துறை அளிக்கும் சோதியை நீதியிலேன் போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவ என்று அருளாயே. அதாவது ஆவை என்று அருளாயே அப்படின்னா வந்து ஆறுதல் அடையும்படி வந்து அது வந்து எனக்கு நீ அடியனுக்கு ஐயோ என்று இறங்கி எனக்கு நீ அருள் புரிவாயா, அருள் புரிவாய் சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இதில் வந்து. இதில் வந்து முதல்ல வந்து 3 வரியில் வந்து சிவபெருமானுடைய எத்தகைய பெருங்கருணையாளன், எத்தகைய உயர்ந்தவன்றதை வந்து முதல் 3 வரியில் சொல்லியிருக்காரு. பால் திரு நீற்றியம் பரமனை, அதாவது வந்து பால் போலும் திருநீற்றை அணிந்த பரமனைனா மேலானவனை சிவபெருமானை பரம் கருணையோடு எதிர்த்து தோற்றி, அதாவது வந்து அவருடைய மேலான கருணையை எதிரே வந்து எதிர்த்து தோற்றி முன் வந்து தோற்றி மெய்யடியார், அதாவது சிவபெருமானுடைய பெருங்கருணையை நினைந்து வந்து அவருடைய வணங்குறவர்கள் அடியார்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவார், அவர் வந்து மெய்யடியாருக்கு அருள் துறை, அதாவது அருள் வழி நல்கும் சிவபெருமான் எத்தகையவர் வந்து சிவபெருமான் வந்து திருநீற்றை அணிந்திருக்கிறாரு, மேலானவர் வந்து பரங்கருணை உடையவர். அந்த சிவபெருமானை வந்து தோன்றி நம்ம போற்றினால் அவருக்கு வந்து அருள் வழி நல்கும். அந்த உலகப்பற்று நீங்கி அருள் வழி சிவமான் தன்மை எழுதுவதற்கு வந்து அருள் வழியை தரக்கூடிய சிவபெருமான், அத்தகைய சிவபெருமான் ஜோதியைனா ஒளிப்பழம்பான அருளே வடிவமாகிய சிவபெருமானை என்ன சொல்கிறார், நீதியிலேன் போற்றி, அதாவது வந்து அறநெறியில் இல்லாத நான் வந்து அறநெறியில் இல்லாமல் அறம் சொல்கிற வழியில் நான் இல்லாமல் இருக்கேன், என்னுடைய என் அமுதமே என்று எண்ணி துதித்து போற்றி அழைத்து நின்று என் மனதில் என் அமுதே என நினைத்து ஏற்றி புகழ்ந்து அழைத்து அலறி சொல்கிறாரு, நான் வந்து என் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே, நான் வந்து உன்னை வந்து நம்மளுடைய மனத்திலே என் அமுதமே என்று எண்ணி துதித்து போற்றி அழைத்து நின்று என் மனத்தில் இருக்கிறேன் நான், எனக்கு நீ ஆற்றுவனாக எனக்கு ஆறுதல் அடையும்படி உடையவனே என்னை நான் உன்னுடைய உடையவனாக நான் இருக்க எனக்கு ஆவை என்று அருள் புரிவாயே, அடியனுக்கு ஆறுதல் அடையும்படி இவன் ஐயோ என்று இறங்கி எனக்கு அருள் புரிவாய என்று மிக அழகாக 6வது பாடலில் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெரும் கருணை. இதெல்லாம் அந்த சிவபெருமான் உயிர்கள் வந்து நமக்கு வந்து அந்த எண்ண தூய்மை, மனம் மெழி, நம்மளுக்கு வினைகள்லாம் வர்றது வந்து எப்படின்னா நம்முடைய மனம், நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல வினை, தீய எண்ணம் இருந்தால் தீவினை. அதேமாதிரி தான் மொழி, நம்ம என்ன பேசுகிறோன்றதும் அது வினை. அதேமாதிரி நம்மளுடைய செயல், அந்த நம்ம இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய வழிபாடில் இருக்கிறதுலாமே வந்து அதனுடைய இந்த சிவமாம் தன்மை எழுதுறதுக்கு வந்து வழிவகுக்கும். அந்த நிலையில் வந்து நம்ம வந்து நான் எனது என்ற அகங்காரம் வந்து நீங்கி உண்மையான இறைப்பற்று வந்து சிவபெருமானால் மட்டுமே உருவாகும் அப்படின்றது தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காரு. அதான் என்னிடம் பக்தி இல்லை, பணிவு இல்லை, இறைப்பற்று இல்லை என்று மணிக்கவாசர் தம்மை தாமே சொல்வது வந்து நம்முடைய நிலைக்கு சொல்கிறாரு. ஆனால் இறைவனே என்னுடைய வந்து அகங்காரத்தை மனம் வந்து ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தையும் நீ நீக்கி என்னுடைய எண்ணமெல்லாம் உன்மீது வரச் செய்து எனக்கு உலக எண்ணத்திலிருந்து சிவ எண்ணத்திற்கு மடைமாற்றம் செய்து அருள் புரிவாயாக என்று மிக அழகாக இந்த பதிகத்தில் அருளியிருக்கிறார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவ. ஐயா, மிகவும் அருமையாக